ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்பெஷல் ஆம்லெட் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை முதல்ல பார்த்துடலாம். ஒரு ஆனியன், 1 இல்லைன்னா 2 எடுத்துக்கலாம். நீங்கள் சின்னதாக இருந்தால் 2, பெருசாக இருந்தால் 1 எடுத்துக்கலாம். 2 பொட்டேட்டோ, 2 பச்சை மிளகாய், கடலை மாவு 1 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, 6 முட்டை. ஏன்னா நம்ம செய்ய போகிறது ஸ்பெஷல் ஆம்லெட் இல்லை, அதனால் நிறைய முட்டை இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தோல்லாம் எடுத்துட்டு பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. இந்த மாதிரி தோல் சீவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இல்லைன்னா கட்டரில் கூட போட்டுக்கலாம். பச்சை மிளகாவையும் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. பொடியாக நறுக்கின பொட்டேட்டோவெல்லாம் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப ஃப்ரை பண்ணணுன்னு இல்லைன்னா ஹாஃப் பாயில் பண்ணிங்கன்னா போதும். பேன் வச்சு ஆயில் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் போட்டு கட் பண்ண ஆனியன், பச்சை மிளகாய் ரெண்டுத்தையும் ஃப்ரை பண்ணிக்கணும். ரொம்ப ஃப்ரை பண்ணணும்னு இல்லை, ஹாஃப் குக் ஆனால் போதும். பொட்டேட்டோவும் ஹாஃப் குக் ஆனால் போதும். ரெடி ஆயிடுச்சு பொட்டேட்டோ, எடுத்துடலாம். கலர் மாறினாலே தெரியும் உங்களுக்கு. லைட்டாக பீட் பண்ணிக்கோங்க, ரொம்ப பீட் பண்ண வேணாம். எக்கு வந்து ரொம்ப ஃப்ளஃபி ஆகிடும். அதில் ஃப்ரை பண்ண பொட்டேட்டோ, ஹாஃப் குக் பண்ணால் போதும். பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணும்போது ஃப்ரை பண்ண ஆனியன், சில்லி, கிரீன் சில்லி, கடலை மாவு, மஞ்சள் பொடி, சில்லி பவுடர், தேவையான அளவு சால்ட். லைட்டாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும். விஸ்கால ரொம்ப நீங்கள் பீட் பண்ணிங்கன்னா ஃப்ளஃபியாக ஆகிடும். இது லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னாவே போதும். பேன் காஞ்சிருச்சு. காரம் இன்னும் ஜாஸ்தி வேணும்னா பெப்பர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பெப்பர் பவுடர் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ பேக் சைடு திருப்பி போட்டுடணும். திருப்பி போட்டாச்சு. திருப்பி போட்டு பாயில் ஆகி ரெடியாக இருக்குது. இப்போ கட் பண்ணிடலாம். பார்க்க பீட்சா மாதிரியே இருக்கு பாருங்க. பசங்க பீட்சா கேட்டாங்கன்னா இதை செஞ்சு கொடுத்துடலாம். நீங்கள்